அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீய வகைகளிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும், அகிலத்தின் அருள்கொடையாக மனிதகுலம் முழுமைக்கும் அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை வழிநடந்து அதனையே பிற மக்களுக்கும் உபதேசித்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், மேலும் இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சமூகங்களை சார்ந்த அனைத்து மக்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி, சமாதானம், கருணை, கிருபை அனைத்தும் உண்டாகட்டுமாக. மனிதர்களில் அதிகமான மக்கள் இறை செய்தியில் கிடைக்க பெறாமல், மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் புரியப்படாமல், இன்னும் சில செய்திகளை கேள்விப்படும் போது அதில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இப்படிதான் பெருமாறியான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். படைப்பின் நோக்கம் புரியவில்லை. இனி மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு பெரும்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. பாய், கண் எதிர்க்க உள்ளதை சொல்லுங்க பாய், இப்போ நடக்கிறத சொல்றதை விட்டுட்டு நீங்கள் எப்போ நடக்க போகிறத பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் இந்த மறுமையை பற்றி பேச்சு எடுத்தாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான உரையாடலை அவங்க வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் வாழ்கிற கண் எதிர்க்க தெரிகிறத பற்றி பேசுங்க, எப்போ நடக்க போகிறது, எங்கள் சாவுக்கு பின்னாடி உள்ள விஷயம், அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த மறுமையிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் படைத்த இறைவன் இந்த மரணத்திற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை பற்றி மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் தன்னுடைய இறை வேதத்திலே செய்தியாக பதிவு செய்கின்றான். மேலும் இறை தூதர் வழியாகவும் பல மறுமை வாழ்க்கையை பற்றி பேசுகின்றான். ஆனால் அதிகமாக மக்களுடைய சந்தேகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், கொண்டு போய் எரிச்சிட்றாங்க, புதிச்சிட்றாங்க பாய், ஒன்றுமே இல்லாத பவுடர் ஆயிடுறோம், அப்புறம் என்ன இருக்குது இதில் அப்படின்ற ஒரு இனிமே எழுப்பப்பட மாட்டோங்கிற நம்பிக்கையில் இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. படைத்த இறைவன் சொல்லி காட்டுறான், எப்பா நீ அற்புதமான படைப்பு தான், ஆனால் உன்னை விட பிரம்மாண்டவங்களை எல்லாம் நான் படைச்சிருக்கிறேன். இந்த வானத்தை கொஞ்சம் நீ சற்று நோக்கி பார், அந்த எந்த விதமான தூண்களும் இல்லாமல் எவ்வளோ பிரம்மாண்டமான வானத்தை நான் படைச்சிருக்கிறேன். இந்த பூமியை நீ ஆய்வு செஞ்சு பாரு, இந்த பூமி மனிதர்களுக்கு வசிப்பிடமாகவும் இன்னும் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகரமாக இந்த பூமி அதாவது அசைந்து உங்களுக்கு சிரமம் இல்லாமல் ஆகிடாத அளவுக்கு பெரும் மலைகளை அதில் நாம் ஊன்றி உங்களுக்கு பாதுகாப்புகையும் வசதியும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இன்னும் கால்நடைகளுக்கு புசிப்பிக்கக்கூடிய இடமாகவும் உங்களுக்கு உணவு தரக்கூடிய இடமாகவும் பல வழிகளை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த நீர் சாதாரணமாக உங்களுக்கு வெளியிலே எல்லா நீர்களையும் நீக்கி வச்சுருந்தோம்னா எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க. உங்கள் தேவைக்கு எடுத்துக்கிற மாதிரி இந்த பூமியை, உங்கள் நீரை உங்கள் தேவைக்கு எடுத்துக்கிற மாதிரி நாம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சொல்கிறான், இது உங்களுக்கு ஒரு களம். எதற்கான களம்? மறுமைக்கான, உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்கான பயிர் செய்யக்கூடிய பகுதி இது. இங்கே தான் நீங்கள் மறுமைக்கான எல்லா விஷயங்களையும் அமைச்சு கொள்வதற்கான ஒரு களமாக நாம் உங்களுக்கு இந்த பூமியை கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் பல விஷயங்களை படைத்த இறைவன் சொல்லி காட்டுறான். அதன் விளைவாகத்தான் இந்த மண்ணில் யாரெல்லாம் இந்த மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை உறுதியாக நம்புகிறார்களோ, படைத்த இறைவனை உறுதியாக நம்புகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கொண்டு ஆய்வு செய்யுங்க. உங்களோட நெருக்கத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாரெல்லாம் இந்த செய்தியை நம்புகிறாங்களோ அவங்க உங்கள் அருகிலே இருப்பாங்க. ஒரு 100ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர், அப்படி உங்களோட பக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். பொருளாதாரம் இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிப்பாங்க. அவங்க வறுமையில் இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிப்பாங்க. அவங்களுடைய பண்டிகைகளை பாருங்கள், எவ்வளோ பெரிய விசேஷமான காலங்கள்லையும் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா மிக நிதானமாகவும் அழகிய முறையை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அவங்களுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதே சீரில் தான் இருக்கும். எப்படி இவங்களால் இப்படிலாம் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா தெரியும். அவங்க தான் மரணத்துக்கு பின்னாடி உள்ள நிரந்தரமான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்பவர்கள். அவங்க நம்பிக்கை கொள்வதனால் இந்த மண்ணில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய சந்தோஷம் பிறரை எந்த வகையிலும் நோவினை செய்யாது. இவருடைய துக்கம் பிறரை எந்த விதத்திலும் காயப்படுத்தாது.
இவர்கள் வந்து பண்டிகை காலம் பார்த்தாலும் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, துக்கம் ஏற்பட்டாலும் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டால் போக்குவரத்தை தடை செய்ய மாட்டாங்க. எப்படி இவங்களுடைய மரணம் மட்டும் வித்தியாசமா? ஏன் நீங்களாம் துக்கப்பட மாட்டீங்களா? உங்களுக்கு அழுக வராதா? இறக்கம் இல்லையான்னு கூட சில பேர் கேட்குறாங்க. ஆனால் எல்லாம் இருக்கும். எல்லாம் இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையை யார் இப்படி சீர்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட இந்த வேதத்தை யார் வந்து தங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை இந்த மண்ணில் ஒரு மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு தான் அந்த மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை அமைதியானதாகவும் மிகவும் சந்தோஷத்துக்குரியதாகவும் இருக்கும். இது எப்போ நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மரணத்தினுடைய மிக நெருக்கத்தில், இதற்கப்புறம் அவருக்கு மரணம் தான் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் பொழுது எல்லா மனிதர்களும் அவகாசம் கேட்பாங்களாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அங்கே கவனிச்சேன், அந்த பாயை போல் நான் வாழ்ந்துட்டு வந்துடுறேன். அவர் தான் எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் நிதானமாக இருந்தார், தன்னுடைய பொருளாதாரத்தை நல்வழியில் செலவு செய்தார், மரங்களை நடுவதற்கும் தண்ணீர் கொடுப்பதற்கும் இன்னும் போக்குவரத்து வசதியில் செய்து தருவதற்கும் அவர் ரொம்ப முனைப்பு காட்டினார், எங்களெல்லாம் அழைச்சாரு. ஆனால் நாங்கள் உணர்வாக எடுத்துக்கொள்ளலை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலை. இப்போ எனக்கு அது படுது, சரின்னு படுது. நான் இப்போ எனக்கு நேரம் கொடுத்தா என்னுடைய முழு பொருளாதாரத்தையும் என்னுடைய முழு சொத்தையும் நான் நல்வழியில் செலவு செய்துட்டு வந்துடுறேன், இப்போ தான் அது உண்மை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறுதி நேரத்தில் பல பேர் அவகாசம் கேட்பாங்க. அந்த சூழ்நிலையில் எந்த மனிதர்களுக்கும் அவகாசம் வழங்கப்படாது. இந்த மண்ணில் வாழக்கூடிய காலங்களில் அந்த இறுதி நேரத்துக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை யார் சீர்படுத்தி கொள்வார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அவகாசமும் வாழ்க்கையும் கிடைக்கும். இந்த சொற்பமான வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நாம் வந்து நம் மன இச்சைப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், யார் மன இச்சையை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி பல படித்தரங்கள் சொல்லப்படுது. ஒரு முறை முகமது நபியுடைய ஒரு கனவு நிகழ்வில் முகமது நபியை சில தோழர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது ஒரு காட்சியாக காட்டப்படுது. அதில் சில காட்சிகள், ஒரு மனிதர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு வந்து ஒரு பெரிய பாறங்கள் எடுத்து நிற்கக்கூடியவர் அவர் தலையில் அடிப்பார், பல சுக்கு நூறுகளாக தன்னுடைய தலை உடஞ்சி போகிறத பார்ப்பாங்க, திரும்பவும் அது சேர்ந்துக்கும், திரும்பவும் அடிப்பார். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போது ஏன் இவர் இவ்வளோ வேதனை செய்யப்படுறாருன்னு முகமது நபி கேட்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அடுத்த இடத்துல வேறொரு காட்சி காட்டப்படும். அந்த காட்டம் அப்படின்னு சொன்னால், ஒரு குடுவையில் நெருப்பு மூட்டப்படும். அந்த நெருப்பு குடுவைக்குள்ளே பல பேர் வந்து நிர்வாணமாகவும் கஷ்டமாகவும் வாழ்ந்து இருப்பாங்க. தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அவங்களால யாராலையும் தப்பிக்க முடியாது. அப்படி இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகப்படும். அந்த இடம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது நீந்துவாங்க, அவங்க ரத்த ஆறுல நீந்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பலருக்கும் பலவிதமான காட்சிகள் காட்டப்படும். இறுதியாக அவங்களுக்கு சொல்லப்படும், இவங்க தான் உலகத்தில் வந்து பொய் பரப்பியவர்கள், இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை. அவர் வாய் கிழிக்கப்பட்ட ஒருத்தருக்கு, அவர் வந்து பிறரை வந்து இந்த மாதிரி பொய் பரப்பினவர். இவர் வந்து வேதத்தை கற்றும் வேதத்தை பற்றி தானும் பின்பற்றலை, பிறருக்கும் எடுத்து சொல்லலை. குர்ஆனை வச்சிருந்தார் இவர் வீட்டில், அவருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு தண்டனை, தலையை நொறுக்கப்படுற ஒரு தண்டனை. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு ஹலாலாக திருமணம் செய்வதற்கு, அதாவது இவர்களுக்கு முறையான திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தும் கூட இவங்க மன இச்சைப்படி விபச்சாரம் செய்த கூட்டம், அவர்களுக்கு தான் இப்படி நெருப்பாலான தண்டனை வழங்கப்படுது. இப்படி பலருக்கும் பல காட்சிகள் காட்டப்படும். இதெல்லாம் வந்து சொல்வதற்கு கதையை போல இருக்கும். ஆனால் இதை உறுதியாக நம்பணுங்கிறதுக்காக தான் படைத்த இறைவன் தன்னுடைய திருமறையிலே பல அத்தாட்சிகளை சொல்கிறான். இப்படிப்பட்ட வானத்தை பாரு, நான் தான் படைச்சிருக்கிறேன், மனிதனை பாரு, மனிதனுடைய அமைப்பை பாரு, நான் தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு எல்லா அறிவியல் பூர்வமான செய்திகளையும் குர்ஆனிலே பதிவு செய்து இன்னும் வரக்கூடிய வாழ்க்கையில் வந்து நீ நம்பணும் அப்படிங்கிறதுக்காக பல அத்தாட்சிகளை வைக்கிறான். ஆனால் அதையெல்லாம் சும்மா கடந்து போகக்கூடிய மக்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பிக்கணும், இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து நாம் வந்து வெற்றி பெறணும், மன அமைதி வேணும், எவ்வளவுதான் பொருளாதாரம் கைக்கு வந்தாலும் எங்களுக்கு வந்து நஷ்டமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியான வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நமக்கு எப்படி வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டியான நூல் இந்த திருக்குர்ஆன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனோட தொடர்பை நாம் அதிகப்படுத்தி கொண்டாலே தவிர, நமக்காக வழங்கப்பட்ட அந்த இறை தூதர் முகமது நபி அவர்களை வழியாக ஏற்றுக்கொண்டாலே தவிர, இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலும் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக பெற முடியாது. பல பேர் வந்து நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து சில செய்திகளை காப்பி அடித்து அவங்க உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க.
அப்படி பல பல துறவிகள் என்று சொல்லக்கூடிய பலர் நம்மளை வழிகேட்டில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருக்குர்ஆனுடைய சில செய்திகளை காப்பி அடித்து, முகமது நபியுடைய சில வாழ்க்கை குறிப்புகளை காப்பி அடித்து 1-2 வார்த்தைகளை மக்கள்கிட்ட வச்சு அவங்க பல கூட்டங்களை பின்னாடி சேர்த்துக்கிட்டு அவங்களும் உங்களை வழிகாட்டில் கொண்டு போகிறாங்க. அதனால் எந்த மனிதர்களுக்கு பின்னாடி நீங்கள் போய் வெற்றி பெறணும்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் மன உளைச்சலும் மன பிரச்சனைகளை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் நேர்வழியை கொண்டு. அந்த நேர்வழி நிச்சயமாக படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட இந்த திருக்குர்ஆனில் தான் இருக்கிறது. இந்த வேதத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள படைத்த இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வான் என்று வேண்டிக் கொண்டவனாக வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.